ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, எஸ்பிஓல உங்களுக்கு நீங்க ரீஃபண்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா எஸ்பிஓ சைட்லருந்து உங்களுக்கு ஒரு மெயில் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். அந்த மெயில நீங்க என்ன பண்ணணும் பிரிண்ட் அவுட் எடுத்து, நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா, மெயில் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு மெயில் பண்ணணும். அதாவது நீங்க ரீஃபண்டுக்கு தனியா ஒரு மெயில் பண்ணணும். ரீஃபண்ட் அமௌண்ட் உங்களுக்கு வந்துட்ட பிறகு, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இன்னொரு மெயில் ஒண்ணு வரும். அதுக்குமே நீங்க பார்த்தீங்கன்னா, மெயில் அனுப்பணும். ஓகேங்களா? இது 2 விஷயத்தையுமே இந்த வீடியோல ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எஸ்பி யூசர்ஸ் ரீஃபண்ட் வாங்குறவங்க மட்டும் ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்டின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கேன். அதில கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல அப்டின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்ஸர் குடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு மெயில் இந்த மெயில் தாங்க வரும். ஓகேங்களா? இந்த மெயில் பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ சைட்ல இருந்து தான் உங்களுக்கு வரும். மெயில் என்ன மெயில் அப்டின்னா, sbotvm@gmail.com இந்த மெயில்ல இருந்து தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மெயில் பார்த்தீங்கன்னா, இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த பிடிஎஃப்ல என்னென்னலாம் இருக்கு, நீங்க என்னென்ன பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு அந்த ரீஃபண்டுக்கான அந்த மெயில் வந்துட்ட பிறகு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் குடுத்துருப்பாங்க. அந்த பிடிஎஃப் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. நெட் சென்டர்ல போயிட்டு ஒரு பிரிண்ட் அவுட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்ட பிறகு உங்களுக்கு இப்டி தான் இருக்கும். ஓகேங்களா? இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ப்ளூ இங்க்லோ ஓகேங்களா? ப்ளூ இங்க் இல்ல பிளாங்க் இங்க் ஏதாச்சும் ஒரு இங்க்ல உங்களுடைய கைப்பட நீங்க எழுதணும். ஓகேங்களா? அப்ப என்னன்னா மிஸ்டர் குடுத்துருக்காங்கல்ல, ஃப்ரம் பக்கத்தில மிஸ்டர் குடுத்துருக்காங்க. நீங்க ஆணா இருந்தீங்க அப்டின்னா, மிஸ்டர் போட்டு எழுதுங்க. நீங்க பெண்ணா இருந்தீங்க அப்டின்னா, மிஸ்டர் பக்கத்தில எஸ் போட்டு உங்களுடைய நேம் எழுதுங்க. ஓகேங்களா? அப்போ மிஸ்டர் பக்கத்தில உங்க நேம் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் எஸ்பிஓ ஐடி கேட்டிருக்காங்க இல்லையா? அங்க உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, உங்களுடைய எஸ்பிஓ ஐடி உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? எஸ்பிஓ வி பிஎன் அதாவது நீங்க இந்த பிளானா இருந்தீங்கன்னா, ஓகேங்களா? சில்வர் பிளானா இருந்தீங்கன்னா, அந்த இது வரும். பிஎன்னு வரும். இல்ல ஓல்டு மெம்பரா இருந்தா பி மட்டும் வரும். இல்லன்னா நீங்க பிரீமியம் பிளானா வச்சிருந்தீங்கன்னா அப்டின்னா, புது மெம்பருக்கு பிஎன்னு வரும். பழைய மெம்பருக்கு பி மட்டும் வரும். ஓகேங்களா? அத பார்த்துங்க. அப்போ உங்க எஸ்பிஐ ஐடி போட்டுருங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரொஃபைல்ல நீங்க என்ன அட்ரஸ் குடுத்துருக்கீங்க? ப்ரொஃபைல் மீன்ஸ் நீங்க எஸ்பிஓல ப்ரொஃபைல் ஃபில் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அந்த ப்ரொஃபைல்ல நீங்க என்ன அட்ரஸ் குடுத்துருக்கீங்களோ, அந்த அட்ரஸ் தான் நீங்க குடுக்கணும் அங்க. ஓகேங்களா? அட்ரஸ் நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பின் கோட் அதுவுமே குடுத்துருங்க. பான் கார்டு பார்த்தீங்கன்னா குடுத்துருங்க. பான் கார்டு மஸ்ட் குடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நீங்க ரீஃபண்ட் வாங்குறீங்க. அதனால பான் கார்டு கண்டிப்பா குடுத்து தான் ஆகணும். பான் கார்டுமே ஏதாச்சும் ஒரு பான் கார்டு குடுக்கக்கூடாது. எஸ்பிஓல நீங்க என்ன பான் கார்டு குடுத்துருக்கீங்களோ, அந்த பான் கார்டு தான் நீங்க குடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் 2 பக்கத்தில அவங்க அட்ரஸ் குடுத்துருக்காங்க. நீங்க எதுவும் ஃபில் பண்ண தேவையில்ல. கீழ வந்தீங்கன்னா, டியர் சார், மேடம் குடுத்துருக்காங்க இல்லையா? அங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எஸ்பிஓ ஐடி பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ரெஃப் நம்பர் எஸ்பிஐ ஐடி இருக்கு இல்லையா? டேஷ் போட்டுருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எஸ்பிஐ ஐடி பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. கீழ வந்தீங்கன்னா, ஐ எம் மெம்பர் ஆஃப் எஸ்பிஓ அஃபிலியேட் பார்ட்னர் புரோகிராம். மை எஸ்பிஐ ஐடி இஸ் டேஷ் ஆஸ் பர் த டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் மென்ஷன் ஃபார் த credit of money into my bank account. I hereby agree to the following terms and conditions of the organization for getting the money into my bank. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த எஸ்பிஐ ஐடி மேல டேஷ் குடுத்துருக்காங்க இல்லையா? மை எஸ்பிஐ ஐடி இஸ் டேஷ் குடுத்துருக்காங்க. அங்க உங்க எஸ்பிஐ ஐடியும் பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. உங்க எஸ்பிஐ ஐடி போட்டுட்டீங்க அப்டின்னா, அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஐடியில தான் என்னுடைய பேங்க் டீட்டெயில் எல்லாமே இருக்கு. அப்ப பேங்க் டீட்டெயில் அந்த பேங்க் டீட்டெயிலுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க மணி பார்த்தீங்கன்னா எனக்கு குடுக்கலாம். நான் இதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? கீழ பார்த்தீங்கன்னா, நெறைய கண்டிஷன்லாம் குடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஒப்பிட்டு தான் பார்த்தீங்கன்னா, நாங்க இது பண்றோம்னு சொல்லிட்டு, நான் என்னென்ன சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க கம்பெனிக்கு எஸ்பிஐக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸ்க்காக நம்ம பார்த்தீங்கன்னா, பே பண்ணியிருக்கோம். அத பார்த்தீங்கன்னா, நான் திரும்பி வாங்குறேன். சாரி சர்வீஸ் இல்ல. நான் திரும்பி வாங்குறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இது ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்டின்னா, இந்த இது பார்த்தீங்கன்னா, 18% உங்களுக்கு டிடிஎஸ் அதெல்லாம் போக தான் உங்களுக்கு அட்மின் சார்ஜ் எல்லாமே போக தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுவுமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பான் கார்ட் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க. மை பான் இஸ் டேஷ் போட்டிருக்காங்க இல்லையா? உங்களோட பான் கார்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா, போட்டுருங்க அப்டி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 4வது விஷயம் என்ன அப்டின்னா, இந்த எல்லா டீட்டெயிலுமே நான் ஒத்துக்கிறேன். எஸ்பிஓக்கும் எஸ்பிஓ அதாவது கட்டாயப்படுத்தி என்னை ரீஃபண்ட் வாங்க வைக்கல. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டு 4வது பாயிண்ட் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? முடிச்சுச்சுங்களா? அப்ப 5வது பாயிண்ட் என்னன்னா, சாதாரணமா எஸ்பிஓ பத்தி ஏன்னா ஒரு கம்பெனிலருந்து நம்ம வெளிய போறோம் அப்டின்னா, அவங்க ப்ராப்பரா வெளிய போறதுக்கான எல்லாமே பார்த்தீங்கன்னா, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் குடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கும் இதுக்கும் இனிமேட்டு எனக்கு எந்த ஒரு சொந்தமும் கிடையாது. அந்த மாரி விஷயம் தான் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க, 6வது பாயிண்ட் ஐ அம் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் எஸ்பிஓ டூ கிவ் மை ஆல் பெண்டிங் மணி போஸ்ட் சப்மிஷன் ஆஃப் திஸ் லெட்டர் இட் வில் டேக் 5 ஆர் 7 வொர்க்கிங் டேஸ் டூ ரெஃப்ளெக்ட் இன் மை பேங்க் அக்கவுண்ட். அதாவது நீங்க மெயில் அனுப்புன 7 தேதிக்குள்ள உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட்ல உங்க அமௌண்ட் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. பேங்கிங் வொர்க்கிங் ஹவர்ஸ் தான். ஓகேங்களா? இதெல்லாம் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் குடுத்துருக்காங்க. உங்க ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில் எல்லாமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இது மாரி நெறைய விஷயங்கள் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்படியே கீழ வந்தீங்க அப்டின்னா, ஃபார் எஸ்பிஐ ஐடி இருக்குல்ல, அங்க உங்க ஸ்டாஃப் ஐடி போடுங்க. கீழ பார்த்தீங்கன்னா, உங்க நேம் போடுங்க. உங்களோட பான் கார்ட் நம்பர் போடுங்க. நெக்ஸ்ட் டேட் போடுங்க, பிளேஸ் போடுங்க. மேல சிக்னேச்சர் குடுத்துருக்காங்க இல்லையா? அங்க உங்க சிக்னேச்சர் வரணும். ஓகேங்களா? சிக்னேச்சர், நேமு, பான் கார்ட் நம்பர், டேட் பார்த்தீங்கன்னா,
நீங்க என்னைக்கு இந்த மெயில் பண்றீங்களோ, என்னைக்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்றீங்களோ, அந்த மெயில் தான் நீங்க பண்ணணும். அதான் அந்த டேட் தான். பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க டிஸ்ட்ரிக்ட் தான் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அதாவது நெட் சென்டர் போறீங்க, பிரிண்ட் அவுட் எடுக்க போறீங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ண போறீங்க. ஃபில் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த 2 பேஜையுமே sbutvm@gmail.comக்கு நீங்க மெயில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது பண்ணிட்டீங்க அப்டின்னா, அடுத்து 7 நாளுக்குள்ள உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருவாங்க. 18% டாக்ஸ் போக நீங்க எவ்வளோ கட்டியிருந்தீங்களோ, சர்வீஸ்க்கு கட்டியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட் வந்துரும். உங்க பேங்க் அக்கவுண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு நீங்க பே பண்ண அமௌண்ட் 18% போக வந்துரும். ஓகேங்களா? லாஸ்ட்டா ஜாயின் பண்ணவங்களுக்கு வாலெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் இருக்கா இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்டின்னா, வொர்க்கிங் அமௌண்ட் எதுவுமே இருக்காது. 0 தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் இல்லாம மொத்த அமௌண்ட் குடுக்குற மாரி தான். அதாவது லாஸ் இல்லாம குடுக்குற மாரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம கட்ட அமௌண்ட் வாங்கியாச்சு. இப்போ நான் என்னோட வாலெட்ல அமௌண்ட் இருக்கு. அத நான் எப்படி வாங்குறது? நான் வொர்க் பண்ண அமௌண்ட் இருக்கு அப்டின்னா, ஸோ இந்த மெயில் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆயிடும். 7 டேஸ்ல. ஸோ 7 டேஸ்ல உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆயிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, மறுபடியும் உங்களுக்கு ஒரு மெயில் வரும். ஸோ அதுவுமே இதே போல கான்செப்ட் தான் இருக்கும். ஆனா அதில கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். அதிலுமே உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, உங்களோட நேமு, உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆச்சா இல்லன்னு கேட்பாங்க. ரிசீவ் ஆச்சுன்னா ஆச்சு. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ப்ரூஃப். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அதில உங்களுடைய வந்த பேமெண்ட்ட அத ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அட்டாச் பண்ணி நீங்க மெயில் பண்ணணும். எந்த மெயில் பண்ணணும் அப்டின்னா, SBOTVM ஸோ அந்த மெயில் தான் @gmail.com ஓகேங்களா? ஸோ அப்ப அதில வந்து பிடிஎஃப் வேற மாரி இருக்கும். திரும்பி நீங்க நெட் சென்டர் போணும். ஒரு பிரிண்ட் அவுட் எடுங்க. ஸோ அதிலயுமே நீங்க என்ன பண்ணுங்க, ஃபில் பண்ணுங்க. ஸோ நேமு, ஸ்டாஃப் ஐடி, பிளேஸு, டேட்டு, நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ரிசீவ் ஆச்சா இல்லையா? ரிசீவ் ஆனதுக்கான அந்த ப்ரூஃப். ப்ரூஃப பொறுத்தவரைக்கும் நீங்க நெட் பேங்கிங் வச்சிருந்தா அது ஓகே. இல்லன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்தாலும் ஓகே. இல்லன்னா நீங்க ஏடிஎம்ல போய் மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலும் ஓகே. இல்ல பேங்க் புக் வச்சு நீங்க அத வச்சாலும் ஓகே. எதுவா இருந்தாலும் ப்ரூஃப் கண்டிப்பா வேணும். ஸோ இத பண்ணா மட்டும் தான் அடுத்தது உங்களுடைய வொர்க்கிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடுப்பாங்க. நீங்க பண்ண டேட்லேருந்து அடுத்து ஒரு 1 வீக்குள்ளயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வொர்க்கிங் அமௌண்ட் உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க விஷயமே. ஸோ இதில ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதான் ரீஃபண்ட் மெம்பர்ஸ்க்கு இதுதான் சொல்லியிருக்காங்க. இப்படி தான் நீங்க 2 டைம் மெயில் பண்ற மாரி இருக்கு. ஏன்னா ப்ராப்பரா ஒரு கம்பெனிலருந்து வெளிய போணும் அப்படின்னா, கண்டிப்பா இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம ஒரு சர்வீஸ்க்காக பே பண்ணியிருக்கோம். இப்ப திரும்பி அத வாங்குறோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாரி இதெல்லாம் நம்ம வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? ஓகே எஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அண்ட் ஆஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.